கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் இப்போதும் மாறாதவர். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து அனிதின வாழ்க்கையில் நமக்கு உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்திற்காக அவர் பாவமானார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்திற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்து அநேக காரியத்திலே அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் ரட்சிப்பை கொடுத்த தேவனாய் காணப்படுகிறார். 1 தீமோத்தேயு 15 பார்க்கும்போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அநேக வித பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு அநேக வித அக்குறமான நிலைமையில உலகம் இயங்கி கொண்டிருக்கும் போது பிதாவானவர் குமாரனை அனுப்பி அநேக வித காரியத்தில் நமக்காக அவர் வெற்றி சிறந்தவராய் காணப்படுகிறார். தன் சிலுவையில் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக வித காரியத்தை அநேக வித தவறான காரியங்களை அநேக வித தவறான பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று தேவாதி தேவனை நாம் பின்பற்றுவோமானால் இனி நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையை நாம் பின்பற்றாதபடி தேவாதி தேவன் நமக்காக நம்முடைய பாவத்திற்காக அவர் அடிமைப்பட்டு அவர் சிந்தப்பட்டு அவர் நமக்காக அவர் தேவனை பிதாவினிடத்தில் பரிந்து பேசி ஜீவனை கொடுத்து இன்று நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் பாவங்களை விட்டு விலகிறவன் வாழ்வடிவான், அவைகளை விட்டு அறிக்கை செய்வது இறக்கம் பெறுவன வேதத்தை வாசித்த பிரகாரம் தேவாதி தேவன் உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தது மாத்திரம் நிச்சயம். எல்லாவற்றையும் அதன் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்தார். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். இன்று நம்மோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.